உடன்பிறப்புகள் அனைவருமே நல்ல முறையில ஒரு அரசியல் புரிதல் வேணும். வாக்கு செலுத்தும் பொழுது நல்ல தலைவரை பார்த்து அவங்க வாக்கு செலுத்தணும். தலைவர் நல்ல தலைவர் என்றால் கூத்தாடிகள் அல்ல, திரைக்க வச்சு காட்டுவது அல்ல, லைட்டை அமைச்சு போட்டு ஆன் பண்றவங்க கிடையாது. சரிங்களா? கூட்டத்தை கூட்டி வந்து அதுல வந்து 41 உயிரை பறிக்கிறது கிடையாது. அந்த 41 உயிர் போனதுக்கு அப்புறம் 41 உயிர் போனதுக்கு அப்புறம் நான் தான் வந்து ஒத்துக்கொள்ளாதவர்கள் கிடையாது. அவரு ஒருத்தரை மட்டும் எப்படி நம்ம படத்துல இல்ல படத்துல சொல்லுவாங்க எப்படின்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் முதல்ல நான் தோளோட தோல் கொடுப்பேன், பக்கத்துல நிப்பேன்ற மாதிரி பாட்டியோட வசனங்களும் வரிகளும் வந்து அந்த மாதிரி பிரமாதமா இருக்கும். ஆனா நிஜ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நடந்த ஒரு 5 நிமிடம் கூட நிக்க நேரம் இல்லை. சரியா எந்த படம் தெரியல, அதுல கூட சொல்லிக்காரு. 40 பேர் போற படகுல ஒருத்தர் குளிச்சாதான் 39 பேரையும் காப்பாற்ற முடியும். அந்த ஒருத்தர் குளிக்க சொல்லியிருப்பாரு, குளிச்சு காப்பாற்ற மத்த அவன் தான் தலைமை, அவன் தான் வசனம் எல்லாம் பேசியிருப்பாரு. அவன் எதுக்கு சொன்னானோ இல்லையா அது அவனுக்கு ரிப்பீட் அடிச்சு 41 பேருக்குள்ள வந்து நிக்கிது. இப்ப இந்த 41 பேர்ல இவரு வந்து குளிச்சு காப்பாத்தலாம், என்ன எதனாச்சும் பாத்துருக்கலாம். இல்லைன்னா அப்படி இல்லையா உங்க அந்த இடத்துல உங்களுக்கு டிராபிக் ஜாம் ஆகும் என்னமோ ஏத்துக்கொள்ற மீது கூட இருந்தா கூட வீட்டுக்கு போயிட்டு என்ன இதுன்னு ஒரு அறிக்கை விடல. கண்டிப்பா ஒரு பொறுப்பாளர்களை கூப்பிட்டு ஒரு கலந்தாய்வு நடத்தி இதுக்கு என்ன பண்ணலாம், தீர்வு என்ன பண்ணலாம், இதுமாரி நடந்து போச்சு, அது விதமா நடந்து போச்சு, அவங்களை வந்து அடுத்த கட்டத்துல அந்த அவங்க 40 குடும்பங்களுக்கு என்ன பண்ணலாம்.